கொடைக்கானலில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் பரவலான மழை காரணமாக மலை கிராமங்களுக்கு செல்லும் மலைப்பாதையில் சாலையின் குறுக்கே விழுந்த ராட்சத மரத்தை அகற்றும் பணியில் தமிழக பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குறிஞ்சிவேல். குறிஞ்சிவேல், வணக்கம். மரம் விழுந்திருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? முழு விவரம் என்ன? வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த 2 தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று மூன்றாம் நாளாக காற்றால் குடும்பமான மழையும் பெய்து வருகிறது. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு 3 நாட்கள் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று தமிழக பேரிடர் மீட்புக் குழுவினர் 25 பேர் கொடைக்கானல் வந்திருந்த நிலையில் இன்று காலை அப்துல் பகுதியிலிருந்து மேல்மலை கிராமம் செல்லக்கூடிய பிரதான மலைச்சாலையில் ராட்சத மரம் முறைந்து சாலையின் குறுக்கே வந்தது. இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக மலைச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த மரத்தை அகற்றும் பணியில் தமிழக பேரிடர் மீட்புக் குழுவினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று அப்துல் மற்றும் ஒரு பகுதியிலும் ராட்சத மரம் குறுக்கே வந்தது. இந்த மரத்தை அகற்றும் பணியில் தீயணைப்பு துறையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருவழி பாதையாக இருந்து வருவதால் இந்த மரத்தை அகற்றும் பணி தற்போது நடைபெற்று வருவதால் வாகனங்கள் நீண்ட நேரமாக இந்த பகுதியில் காத்திருக்கிறது சூழ்நிலை. விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல்.